நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. திருவண்ணாமலை மாவட்டம் தெய்யார் கிராமத்தில் 2 முறை நெல் பயிரிட்டும் காய்ந்து போனதால் மாடுகளை விட்டு மேய்த்தும் உழுதும் பயிர்களை அழித்து வரும் நிலையில் அதற்கு காரணம் வெப்பமா அல்லது வைரஸ் பாதிப்பா என காரணம் புரியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். அவர்கள் பேசிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த சம்பா பயிருக்கு சித்திர மடங்கள் பயிருக்கு குண்டு நெல் விவசாயம் பயிரிட்டோம். கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் மட்டும் 25 ஏக்கருக்கு மேலே பயிரிட்டோம். இது வெப்பச்சலனமா இல்லை ஒரு நோயா என்றது தெரியாமல் பயிர்கள் ஃபுல்லாகவே நாசமாயிடுச்சு. 2வது பயிர் வைக்கிறதுக்கு 2வது முறையும் நாங்கள் ட்ரை பண்ணி 2வது முறையும் வச்சோம். 2வது முறையும் அது வரல. கிட்டத்தட்ட எங்களுக்கு மட்டுமே 5 ஏக்கரா பயிர் வச்சு 1 லட்ச ரூபாய் மேலே லாஸ் ஆயிடுச்சு. இந்த ஊரில் கிட்டத்தட்ட 25 ஏக்கரை அதாவது விவசாயம் அழிஞ்சு போச்சு. ஏன்னா என்ன நோய் வந்ததுன்னு தெரியல. தொடர்ந்து 2 முறையாக பயிர் வச்சு பயிர் நஷ்டம் வருது. அது நோய் தாக்கிச்சா இல்லை வெப்பம் தாங்க அதாவது பயிர் அழிஞ்சான்னு தெரியல. அரசாங்கம் உடனடியாக அதாவது நேரடியாக இதை பார்வையிட்டு உடனே நஷ்டஈடு வழங்குமாறு உங்களை தமிழகம் கேட்டுக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் அகிலன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெய்யார் கிராமத்தில் 25க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிட்ட குண்டு நெல் நடவு நாட்கள் 20 நாட்களுக்குள்ளே காய்ந்து விட்டதால் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டதாக கவலை தெரிவித்துள்ளனர். தெய்யார் கிராமத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். மணிலா, கரும்பு, நெல் நடவு உள்ளிட்ட பல்வேறு பயிர் வகைகளை விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு குண்டு நெல் நடவு செய்த தெய்யார் விவசாயிகள் சுரேஷ், சங்கர், சுப்பிரமணி, வேல்முருகன் ஆகியோர் தங்கள் நிலங்களில் தனியார் கடையில் வாங்கிய குண்டு நெல் நடவை செய்துள்ளனர். 20 நாட்களுக்கு முன்பு அதனை உழவார பணிகளை முடித்து நாற்று வளர்ந்து வந்த நிலையில் திடீரென காய்ந்து விட்டதாக கூறுகின்றனர். பச்சை பசேல் என்று விளைந்த நெல் நடவுகள் திடீரென்ற காய்ந்து விடுவதால் வெப்பத்தாக்கியின் அடிப்படையில் அல்லது குண்டு நெல் நாட்டில் ஏதாவது வைரஸ் தாக்கம் இருக்குமா என்பது குறித்து குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். பல்வேறு விவசாய பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் குண்டு நெல் நடவு மட்டும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விவசாயியும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் முதல் வைத்து உருவாக்கப்பட்ட விவசாய பணிகள் பாதிப்படைப்பதால் அடுத்த போகும் விவசாயம் செய்வதற்கு பணத்தை ஈட்டுவதற்கான வழி இல்லாமல் திண்டாடி வருகின்றனர். ஆனால் மாடுகளை வைத்து மேய்த்தும் டிராக்டர் வைத்து அழித்தும் வருகின்றனர். எனவே அரசு தலையிட்டு உரிய வேளாண் துறை அலுவலர்கள் மூலம் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கிட கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அகிலன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.